நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பொதுமக்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்கதா இல்லை வேண்டாதான் நீங்கள் பாருங்கள், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கள்ள தொடர்புகள் ஜாஸ்தி வந்ததுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யார் ஒரு ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இஷ்டம் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னொருத்தவங்கள்ட்ட ஆப்போசிட் ஆள்கிட்ட என்ன ஹஸ்பண்டா ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிக்கல, நான் உன்னை உன் மெயின்டெனன்ஸுக்கு காசு கொடுக்குறேன், இல்லை மியூச்சுவலாக பேசி டைவர்ஸ் வாங்கிக்கோங்க, சமாதானம் போங்க, இல்லை வெட்டுறேன் குத்துறேன். அந்த கள்ள தொடர்புனால இந்த ஆணவ கொலைகளும் ஜாஸ்தி ஆச்சு. ஆணவ கொலைகள் காதல்ல, அது இல்லவே இல்லைங்க. கள்ள தொடர்புல ஆணவ கொலை வரல, ஏன்னா அது வராது, ஏன்னா பண்ணுறதே தப்பு. கள்ள தொடர்பு திருமணத்துக்கு மீறிய உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண பாருங்க, திருமணத்துக்கு மீறிய உறவில் இருந்துடுறாங்க. நாளைக்கு பொண்டாட்டிக்க புருஷனுக்கு தெரிய வந்த இடத்துல என்னை கற்பழிச்சிட்டான், காசு போடுறது, காசு சில பேர் பல நாள் கூட இருந்துட்டு அனுபவிச்சு கள்ளத்துறையில் இருந்துட்டு என்னை கற்பழிச்சிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல ஒரு வரவேற்கத்தக்கதுங்க. எதுக்குன்னா கள்ளத்துறவை ஊக்குவிக்கிறது இல்லைங்க. அதாவது கள்ளத்துறவுல இருந்த ஒரு பொண்ணை ரேப் கேஸ் கொடுத்து ஆம்பளைய மாட்ட வச்சிடறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அவன் கல்யாணம் ஆகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு போயிட்டு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ரீதியா, அதாவது என்ன சொல்றது, திருமணத்துக்கு மீறிய உறவுல இருந்தா அதை ரேப் கேஸ்ல எடுத்துக்க முடியாது. அவங்க என்ன சொல்றது, வாலண்டரா போறாங்க, மனசோ அவங்க மனசால போறாங்க, அவங்களுக்கு இஷ்டம் வச்சு போறாங்க, யாரும் வற்புறுத்தல. அதனால ரேப்புக்கு கருத முடியாது. ஏன்னா பல பெண்கள் பல ஸ்டேட்ல பல நாள் இருந்துடுறாங்க திருமணத்துக்கு மீறிய உறவுல. அப்புறம் ஆப்போசிட் ஆளுங்கள்ட்ட அவங்க அந்த பொண்ணோட புருஷனுக்கோ இல்லை இந்த புருஷனோட பொண்டாட்டிக்கோ தெரிய வந்ததுனால அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸ் கொடுத்துட்றாங்க. அதனால இப்போ மத்திய பிரதேச ஹைகோர்ட்டு அவங்க ஒரு ஆண் திருமணம் ஆன தெரிஞ்சு ஒரு பொண்ணு போய் அவங்க கூட என்ன சொல்றது, லிவிங் டுகெதர்ல இல்ல ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல என்ன சொல்றதுன்னா திருமணம் மீறிய உறவுல இருந்தாங்கன்னா அதை அவங்க ரேப் கேஸ்ல கொடுக்க முடியாது, இதை கோர்ட் ஏத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு மீறிய உறவு வேண்டாம் அப்படின்றாங்க. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க பெண்ணுங்களை அந்த ஆம்பளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சும் போய் இருந்தாங்கன்னா உறவுல, அதாவது என்ன சொல்றது, என்ன ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கோர்ட் ரேப் கேஸா எடுத்துக்காது, லிவிங் டுகெதராக தான் எடுத்துக்கும். நீங்க திருமணத்துக்கு மீறிய உறவு தான் அது. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. ஆக்சுவலி இந்த இப்போ பிரியாணி அபிராமி தெரியும் அவங்களுக்கு, அவங்க ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு பல ஸ்டேட்ல மென்ஷன் பண்ணி வரவேற்கத்தக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, பல ஸ்டேட்டோட ஜட்ஜும் வரவேற்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கில் போட்டாங்கன்னா ஒரே நிமிஷங்க, வாழ்நாள் முழுக்க சாகர வரைக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த பிரியாணி அபிராமிக்கு. அது பேசு பொருளாயிடுச்சுங்க. அதை பார்த்து கொடுத்தவங்க தான் இந்த கர்நாடகா எம்பியா இருந்த பிரஜ்வல் தேவனா. அவன் மேல 4 கேஸ் போட்டாங்க, ஒரு கேஸுக்கு மட்டும்தான் தண்டனை இருக்கு. அவன் அப்பீல் போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அவனுக்கு வெக்கக்கேடு போடாதுன்னா இன்னும் 3 கேஸ் பெண்டிங் இருக்கு. ஒரு கேஸ்ல மட்டும் சாகர வரைக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 கேஸ்ல என்னவும் தெரியாதுங்க, 20 வருஷம் கொடுக்குறாங்களா இல்லை அந்த கேஸ்லையும் சாகர வரைக்கும் தண்டனை கொடுக்குறாங்களா பொறுத்து தான் பார்க்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி அபிராமி கேஸ்னால எக்கச்சக்கான கேஸ் அதை பேல் கோர்ட் காட்டி பல கோர்ட்ல தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாகடிச்ச தூக்குலத்து போட்டா அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் தண்டனை, ஆனால் சாகர வரைக்கும் தண்டனை கொடுத்தா ஜெயில இருக்குன்னு சொன்னா நரக வேதனை. இது வரவேற்கத்தக்கதுங்க. பல ஸ்டேட்ல, பல ஊர்ல இல்ல பல ஸ்டேட்ல இது மேற்கோள் கட்டியிருக்காங்க. அப்போ பிரியாணி அபிராமி பண்ணது கொடுமையில கொடுமை, அந்த கொடுமை. ஏன்னா தனக்கு பிறந்த குழந்தைங்களே அந்த ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம். அவன் சொன்ன விஷயம், எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா, நீ கொலை பண்ணது மற்ற குழந்தைங்களை கொலை பண்ணா அது கொலை எடுத்துக்கலாம், ஆனா நீ கொடுமையில கொடுமை உனக்கு பிறந்த குழந்தைங்கள வெறும் ஒரு சந்தோஷத்துக்காக திருமணத்தை மீறிய உறவுக்காக உனக்கு பிறந்தவங்களை குழந்தைங்களை கொண்ட. அதனால எனக்கு மனசாட்சி பிரகாரம் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு. ஆனால் என்ன சொல்றது, அந்த சட்டத்துக்கு வரம்பட்டு கையெல்லாம் கட்டி போட்டு சட்டம். அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்க முடிஞ்ச ஜட்ஜ்மெண்ட் சாகர வரைக்கும் உனக்கு தண்டனை ஜெயில இருந்து. ஆனா
பல ஸ்டேட்ல மேற்கோள் காட்டியிருக்காங்க. தூக்கு தண்ணி கொடுத்துருக்கா. ஆனா அதை விட தண்டனை இதுதான். இது அதுக்குதான் வந்து பிரஜனாக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் பிரியாணி அபிராமி கேஸ மேற்கோள் காட்டி சாகர வரைக்கும் நீ கஷ்டப்படுன்னு கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்டுங்க. பல ஸ்டேட்ல பேசிட்டாங்க. பேரே பிரியாணி அபிராமி ஆகி போச்சு. என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பேசி சொல்றேன். இப்போ மத்திய பிரதேச ஹைகோர்ட் அனுப்பிச்ச போட்டோவும் போடுறேன். அந்த ஜட்மெண்ட் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போடுறேன். திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்துட்டு ஆப்போசிட் அந்த திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்தா, திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணு போய் ஒரு ஆணோட இருந்தா, திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்தா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இருந்தா அவங்க மேல ரேப் கேஸ் கொடுக்க முடியாது, ரேப் கேஸ் கொடுத்தாலும் செல்லாது அப்படின்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு ரொம்ப பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க ஊக்குவிக்கலாங்க இருந்துட்டு ரேப் கேஸ் கொடுத்தா செல்லாதுன்னு இருக்காங்க. இது எத்தனையோ பொண்ணுங்க கொடுத்துட்டாங்க. கண்ணால பார்த்துட்டு நிறைய கேஸுங்க. இது வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட். இதை போட்டோ அப்லோட் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. தேங்க்யூ.